எடுத்துக்காட்டு 9.60 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா -1,1 3,2 0,5 என்பன a, b மற்றும் c இன் புள்ளிகள் எனில் முக்கோணம் ABC ஆல் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை தொகையிடலை பயன்படுத்தி காண்க. சோ -1,1 3,2 0,5 அப்படிங்கறதெல்லாம் ABCன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு முக்கோணம் ஏபிசியில் அடையப்படும் அரங்கத்தோட பரப்பை தொகையிடலை பயன்படுத்தி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி. சோ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு சூத்திரம் பயன்படுத்தணும். சோ நம்ம அது 10ஆம் வகுப்புலயே படிச்சிருக்க ஒண்ணுதான். 10ஆம் வகுப்புலயே படிச்சிருக்க சூத்திரம். அது என்னது? கோட்டுக்கான சூத்திரம் படிச்சிருப்போம். சோ ஒரு கோட்டுக்கு சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 2 புள்ளி கொடுத்தா அந்த 2 புள்ளியில இருந்து ஒரு சமன்பாடு கண்டுபிடிக்கணும். xy வச்சுதான் y minus y1 divided by y2 minus y1 which is equal to x minus x1 divided by x2 minus x1 ஞாபகம் வருதா? ஆமாங்க, கோட்டின் சமன்பாடு 10ஆம் வகுப்புல படிச்சிருப்போம். சோ இப்போ ஒரு தடவை ஞாபகம் தான் வந்துரும். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி சோ உங்க A B C 3 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. சோ A என்ன கொடுத்திருக்காங்க? -1,1. B என்ன கொடுத்திருக்காங்க? 3,2. C என்ன கொடுத்திருக்காங்க? 0,5. சரிங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? முக்கோணம் ஏபிசியில் அடையப்படும் அரங்கத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம கோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். சோ கோட்டின் சமன்பாடு எப்படி இருக்குங்க? y minus y1 divided by y2 minus y1 which is equal to x minus x1 divided by x2 minus x1. புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் கோட்டின் சமன்பாடு. சோ இது ஏபிக்கு தனியா, பிசிக்கு தனியா, ஏசிக்கு தனியா கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப ஏபியின் சமன்பாடு, ஏபியோட சமன்பாடு எப்படி இருக்கும்? ஏபியோட சமன்பாடுனா ஏங்கிற புள்ளி என்ன? -1,1. பிங்கிற புள்ளி என்னங்க? 3,2. சரி, இப்போ ஏபியோட சமன்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சோ y minus y1 divided by y2 minus y1 which is equal to x minus x1 divided by x2 minus x1. இல்ல first x1 அப்புறம் y1 அப்புறம் x2 அப்புறம் y2. புரிஞ்சுதுங்களா? சோ பயன்படுத்திக்கலாமா? சோ y minus y1 என்ன? 1, y2 என்னங்க? 2 minus y1 என்ன? 1 which is equal to x minus x1ங்கிறது -1, இங்க வரும்போது +1 by x2ங்கிறது என்னங்க? 3 minus x1ங்கிறது -1, சோ இந்த வரும்போது +1. புரிஞ்சுதுங்களா? சோ y minus 1 divided by 2 minus 1 1 which is equal to x plus 1 by 3 plus 1 4. புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ y minus 1 equal to x plus 1 by 4 ன்னு வந்துரும். x plus 1 by 4. so -1 இது பக்கம் தான் +1. so அப்போ y equal to x plus 1 by 4 plus 1. so சைடுல cross ஆச்சுன்னா x plus 1 plus 4 by 4. அப்ப என்ன வருங்க? x plus 5 by 4. so y equal to x plus 5 by 4 வருங்களா? so y equal to x plus 5 by 4 ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா இது? so அப்போ y க்கு x plus 5 by 4 ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது இப்ப ஏபியோட சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி பிசிக்கு கண்டுபிடிக்க போறோம். இப்ப பிசியின் சமன்பாடு, சோ பிசியின் சமன்பாடு எப்படி இருக்குங்க? பியோட புள்ளியையும் சியோட புள்ளியையும் எழுதிக்கணும். சோ இப்ப பிசியின் சமன்பாடு, பியோட புள்ளி எப்படி இருக்குங்க? 3,2. சியோட புள்ளி 0,5. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. சரிங்களா? சோ இப்போ இங்க என்ன வரும்? y minus y1 divided by y2 minus y1 which is equal to x minus x1 divided by x2 minus x1. இதானே விதி, சூத்திரம். சரி, அப்போ y minus 2 divided by 5 minus 2 x minus 3 divided by 0 minus 3 இல்லைங்களா? so y minus 2 divided by 5 minus 2 3
x minus 3 divided by 0 minus 3 minus 3. புரிஞ்சுதுங்களா? சரி, 3 3 போயிடும், இங்க 1 வந்துரும், minus 1. So y minus 2 equal to x minus 3 by minus 1. இல்லைங்களா? சரி, minus 2 பக்கம் போனா plus 2. So y equal to x minus 3 by minus 1 plus 2. So அப்போ x minus 3 minus 2 by minus 1. இல்லைங்களா? So அப்போ y equal to x minus 5 by minus 1. So minus 1 மேல போச்சுன்னா y equal to minus x plus 5 வந்துருங்களா? So minus ஆல பண்ணும்போது minus x plus 5 வந்துரும். So அப்போ y க்கும் கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? So BC க்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது AC க்கு கண்டுபிடிக்க போறோம். So அப்போ AC இன் சமன்பாடு. AC இன் சமன்பாடு எப்படி இருக்கும்? AC இன் சமன்பாடு AC இன் சமன்பாடு எப்படி எடுத்துக்கலாங்க? A புள்ளியையும் C புள்ளியையும் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? So A புள்ளி என்ன? -1, 1. A புள்ளி என்ன? -1, 1. Cங்கிற புள்ளி என்னங்க? 0, 5. இது x1, y1, இது x2, y2. இல்லைங்களா? சரி. So இதுக்கு எப்படி எழுதிக்கலாம்? y minus y1 divided by y2 minus y1, x minus x1 divided by x2 minus x1. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ y minus y1 என்ன? 1 by y2 என்னங்க? 5 minus y1 1 equal to x minus x1 என்ன? -1, இங்க வரும்போது +1 divided by x2 என்னங்க? 0 minus x1 என்ன? -1, இங்க வரும்போது +1. புரிஞ்சுதுங்களா? இப்போ y minus 1 by 5 minus 1 4 equal to x plus 1 by 1. So cross பண்ணிக்கலாங்களா? cross பண்ணா என்ன வரும்? y minus 1 equal to y minus 1 equal to 4 into x plus 1. So y minus 1 equal to 4x plus 4. 4x plus 4. இப்போ y எப்படி வருங்க? 4x plus 4. minus 1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 1. minus 1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 1. So அப்போ y equal to 4x plus 5 வந்துரும் இல்லைங்களா? 4 plus 1 5 வந்துரும். So இப்போ மூணுமே கிடைச்சிருச்சா? சரி, இப்போ மூணுமே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வரைபடம் போட்டுடலாம். ஸோ வரைபடம் எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் அச்சு எடுத்துக்கலாங்க. எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ரெண்டையும் எடுத்துக்கலாம். எக்ஸ் அச்சு எடுத்துட்டேன், ஒய் அச்சும் எடுத்துட்டேன். சரிங்களா? சரி, இப்போ புள்ளிகள் எனக்கு என்னென்ன? ஏங்கிறது -1, 1 -1, 1 ஏங்கிறது. ஸோ -1, 1 -1, 1னா எக்ஸ்ல -1, ஒய்லையும் -1 இங்க இருக்கும். -1, 1னா இந்த புள்ளி கரெக்ட்டுங்களா? இங்க இதுதான் A, -1, 1. அடுத்தது B. B பாத்தீங்கன்னா 3, 2. So xல 3, yல 2. So அப்ப xல 3னா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. yல 2னா xல 3னா ஓகே. yல 2னா எங்க இருக்கு? xல 3, 1, 2, 3. yல 2னா இது. So 3, 2. B 3, 2. அடுத்தது C எப்படி இருக்குங்க? 0, 5. 0, yல 5. So இப்போ இதுக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சிடலாம். முக்கோணம் வந்துருச்சுங்களா? சரி, இது என்ன? A -1, 1. Aல இருந்து ஒரு புள்ளி வரையறோம், Bல இருந்து ஒரு புள்ளி வரையறோம். இத வந்து Dன்னு எடுத்துக்கலாம், இத Cன்னு எடுத்துக்கோங்க, இத Dன்னு எடுத்துக்கோங்க, இத Eன்னு எடுத்துக்கோங்க. சரியா? சரி, இந்த புள்ளிக்கு x பொறுத்து வரையறது. இதுலயும் அதே மாதிரி. சரிங்களா? சரி, இப்போ இது வந்து O, இது வந்து O, இது வந்து O, இதுவும் O தான். சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி இருக்கும்?
இப்போ நமக்கு என்ன வேணும்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அரங்க, அதாவது இந்த மூணுலயும் அடையப்படும் அரங்கத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க. சோ இந்த 3 புள்ளிகள்லயும் அடையப்படும் அரங்கத்தின் பரப்பு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனிங்க, இந்த இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ இது கேட்டிருக்காங்களா? சோ இப்ப இதுக்கு எப்படி பதில் பண்ணலாம்னா, a ஈக்குவல் டு பரப்ப பொதுவா ஏன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா பரப்பு ஏபிசி எப்படி இருக்கும்னா, கவனிங்க, சி டி சி டி ஏ ஓ இல்ல சி ஏ டி ஓ சி ஏ டி ஓ இந்த இந்த இது எடுக்க போறோம். CADO இந்த முக்கோணம், இந்த முக்கோணத்தோட பரப்பு பரப்பு CADO பிளஸ் அடுத்தது பரப்பு CB இல்லனா COEB COEB இப்படி இந்த முக்கோணம் இப்படி எடுக்கலாம். COEB எடுத்துக்கலாம். பரப்பு COEB புரிஞ்சுதுங்களா? சரி, இதுல இருந்து நம்ம எதை கழிக்க போறோம் இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி கூட வரணும். COEB இதுவும் எடுத்துருக்கோம். இப்போ இதை மட்டும் கழிச்சிடலாமா? இதை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்காது வந்துரும்ல. சோ அப்ப இது எப்படி கழிக்கலாம்? A மைனஸ் பரப்பு AD இந்த பரப்பையும் EB இந்த பரப்பையும் கழிச்சிடலாம். சரிங்களா? சோ அப்போ மைனஸ் பரப்பு AD EB. சோ இதனுடைய பரப்பை கழிச்சிடலாம். சோ அப்போ இது ஃபுல்லா எடுத்துட்டு இதையெல்லாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எது மட்டும்தான் கிடைக்கும்? இது மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? அப்ப அது மட்டும் தானே வந்துரும். புரிஞ்சுதுங்களா? சோ நம்ம எடுத்த விதம். இப்போ பரப்பு CADO வேணும் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? CADO வேணும் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? சோ 2 புள்ளி இருக்கு இந்த இடத்துல. சோ இப்போ இதோட பரப்பு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்டெகிரல் போட்டுக்கலாம். சோ எதுல இருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுல பார்த்து இன்னும் இது ஈஸியா கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறத காட்டிலும் இன்னும் எளிமையா கொண்டு போகணும்னா தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். இன்னும் எளிமையா கொண்டு போகணும்னா தனித்தனியா பிரிச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்ல இதை மட்டும் எடுத்துக்க போறோம். சோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டா எப்படி வரும்? இதோடத மட்டும் எடுத்துக்க போறோம். இதோடத மட்டும் எடுத்துக்கிட்டா இன்டெகிரல். சோ இது எப்படி இருக்கு? இந்த ஒரு இது மட்டும். சோ இப்ப இன்டெகிரல் -1 to 0வா? புள்ளிகள் பாருங்க, -1 to 0 எல்லை CADOல. சோ இது y dx x பொறுத்து தானே இல்லையா? சரி, இப்போ பிளஸ் இன்டெகிரல் அடுத்ததுக்கு 0ல இருந்து 3 அடுத்த இது எடுத்தோம்னா, ஏன்னா COEBனா இந்த முழு இது எடுக்கும் போது எப்படி வருங்க? முழு இதை எடுக்கும் போது 0 to 3 வரும். 0 to 3. So 0 to 3 y dx minus integral அடுத்தது ADEB னா இதுல இருந்து இது வரைக்கும். இப்ப இதை எடுக்கும் போது -1 to 3. So -1 to 3 y dx. இப்போ CADOலனா AC ஓடது என்ன? 4x plus 5. So அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு -1 to 0 yக்கு பதிலா ஃபர்ஸ்ட் yக்கு பதிலா ஏன் இப்படி எடுத்தோம்னு பாருங்க. -1 to 0னா இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப இதுல கோட் என்ன? AC தான். சோ அப்ப ACக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? ACயோட சமன்பாடு 4x plus 5. சோ அதை தூக்கி இங்க போட்டுக்கலாம். 4x plus 5 into dx.
புரிஞ்சுதுங்களா? பிளஸ் இன்டெக்ரல் 0 to 3 y dx. சோ அடுத்தது 0 to 3 y dx எதுல எடுத்திருக்கோம்? COEB ல. சோ இதுல இருக்க கோடு என்ன? BC. BC ஓடது என்ன? BC ஓடது வந்து -x plus 5. சோ -x plus 5. -x plus 5 dx. அடுத்தது மூணாவது கழிச்சிடணும். 0 -1 2 3. சோ இந்த இடத்துல எது வரும்? இதுல எடுக்கும்போது எதோடது வரும்? AB ஓடது வரும் இல்லையா? சோ AB ஓடது வந்துச்சுன்னா AB ஓடது என்ன? AB ஓடது x plus 5 by 4ங்களா? சோ x plus 5 by 4. x plus 5 by 4 dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ தொகையிடலாமா? சோ தொகையிட்டா என்ன வரும்? மைனஸ் தொகையிட்டோம் அப்படின்னா 4x square by 2 plus 5x எல்லைகள் -1 to 0 plus minus x square by 2 plus 5x 0 to 3. so minus x பண்ணா minus x square படி என்னவோ அது கீழ வந்துரும். இங்க 5x மட்டும் வந்துரும். so அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா minus x பொறுத்து பண்ணோம் அப்படின்னா x square by இது பிரிச்சு எழுதிக்கோங்க. x by 4 plus 5 by 4 எழுதிக்கோங்க. x by 4 plus 5 by 4 பிரிச்சு எழுதிட்டா தொகையிடுறது எளிமையா இருக்கும். so by x by 4 பண்ணோம்னா x square by 2 into 4 வரும் இல்லைங்களா? சரி, plus 5x by 4 எல்லை என்னங்க? -1 to 3. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டுலாமா? சோ இதுல மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டோம்னா என்ன வரும்? 4 into 0 by 2 plus 5 into 0. அடுத்தது -1 minus இங்க -1 போடணும். so -1 square plus 1 ஆயிடும். 4 by 2 5 into -1 -5 இல்லைங்களா? 5 into -1 -5. so -5 plus 3 square 9 -9 by 2 plus 5 3s are 15 minus மேலெல்லை minus கீழெல்லை. கீழெல்லை போடும்போது 0 தான் வரும். அடுத்தது இதுல போடும்போது minus 3 square 9 by 8 plus 15 by 4 minus கீழெல்லை போடும்போது -1 square 1 by 8 minus 5 by 4. புரிஞ்சுதுங்களா? சரி, இங்க 1 by 8 minus 5 by 4. ஓகேங்களா? சரி, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 4 into 0 0. 0 by anything 0 தான். 0 கூட எதை வகுத்தாலும் பெருக்கினாலும் 0 தான். சோ அப்ப இது ஃபுல்லா 0 ஆயிடும். இது ஃபுல்லா 0 ஆயிடும். சோ 0 0 minus 2 5s are 10 இல்லைங்களா? சோ minus 2 5s are 10. 4 minus 10 by 2. 4 minus 10 by 2. அடுத்தது plus இது முடிஞ்சு plus இங்க பாருங்க 2 into 15 30. so -9 plus 30 by 2 -9 plus 30 by 2 minus இங்க 8 இருக்கு. so இத பண்ணோம் அப்படின்னா 8 இருக்கு, 8 ன்னு எடுத்துக்கலாம். so 8 எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 9 plus இங்க 4 2s are 8. 15 into 2 30. so plus 30. அடுத்தது minus இங்கேயும் 8 எடுத்துக்கோங்க. இங்க 1 minus 4 2s are 8. 5 2s are 10. minus 10. புரிஞ்சுதுங்களா? இப்போ 4 minus 10 என்ன ஆகும்? minus 6. 4 minus 10 minus 6 by 2 plus 21 by 2 minus 39 by 8 minus 9 by 8. so plus 9 by 8 ன்னு வந்துரும். so இதுக்கு எப்படி இருக்குங்க? plus 6 by 2 ன்னு வந்துரும். இங்க 21
by 2 ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இது பண்ணும்போது minus 8 by 48 வந்துருங்களா? சரி, இப்போ 8 1 times 8 6 are 48, 8 5 are 40, 8 6 are 48. இப்போ 2 கீழே இது ரெண்டுக்கும் 2 இருக்கு. ஸோ 2 பொதுவா எடுத்துக்கலாம். ஸோ 2 பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 21 plus 6 27 minus 6 இருக்குங்களா? ஸோ இப்போ 27 2 6 are 12 by 2. 27ல 12 போச்சுன்னா 15 வருங்களா? ஸோ 21ல 27ல 12 போகும்போது 15 வந்துடும். ஸோ அப்போ 15 by 2. புரிஞ்சுதுங்களா? இது சந்தேகம் இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட பரப்பளவு. புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 9.61 என்ன சொல்லிருக்காங்க? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 என்ற வட்டத்தில் 1,√3 என்னும் புள்ளியில் தொடுகோடு, செங்கோடு மற்றும் x அச்சு ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை தொகையிடலை பயன்படுத்தி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற வட்டத்துல 1,√3ங்கிற புள்ளியில தொடுகோடு, செங்கோடு மற்றும் எக்ஸ் அச்சு ஆகியவற்றால் அடையப்படும் அரங்கத்தோட பரப்பை தொகையிடலை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்னா பண்ணலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வட்டம் போட்டுக்கலாம். வட்டம் போட்டாச்சு. எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போட்டுக்கலாம். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போட்டாச்சு. இப்போ இதால வந்து வரையப்படும் இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. சரிங்களா? சோ என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இதான் வந்து அந்த வட்டத்தோட சமன்பாடு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ங்கிறது அந்த வட்டத்தோட சமன்பாடு. 1,√3ங்கிற புள்ளியில தொடுகோடு வருது. சோ 1,√3ங்கிற புள்ளியில தொடுகோடு, செங்கோடு இப்படி போகுதுன்னு வைங்களேன். செங்கோடு ஒண்ணு இப்படி போயிருக்கு, தொடுகோடு இப்படி வந்திருக்கு. தொடுகோடுனா என்ன? ஒரு புள்ளியில இப்படி உரசிக்கிட்டு போறதுதான் தொடுகோடு. சோ இப்ப இந்த இடத்துலதான் 1,√3 இருக்கணும். அப்ப இந்த இடத்துலதான் 1,√3 இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப இதுதான் தொடுகோடு, இதுதான் செங்கோடு. சரிங்களா? சரி, எக்ஸ் அச்சுன்னு சொல்லியிருந்தாங்களா? எக்ஸ் அச்சுனா y ஈக்குவல் டு 0. இதுதான். சோ இதால ஏற்படக்கூடிய அந்த அரங்கத்தை தான் கேட்டிருக்காங்க. சோ அப்படின்னா இத மூணும் பண்றது இதுதான். இதனுடைய பரப்பு தான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சோ இதனுடைய பரப்பு தான் கேட்டிருக்காங்க. சோ இது என்னது? ஆதிப்புள்ளி. சோ அப்ப இது எப்படி இருக்கும்? 0,0. புரிஞ்சுதுங்களா? சோ இது ஆதிப்புள்ளி எப்படி இருக்கும்? 0,0. சோ இப்ப இங்க எக்ஸ் அச்சுக்கு பொதுவா ஒரு கோட் போட்டேன்னா எப்படி இருக்கும்? இது வந்து y ஈக்குவல் டு 0, இது y ஈக்குவல் டு 0. இது எப்படி இருக்கும்? x ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். ஏன்னா இங்க 1ல தானே இருக்கு அந்த புள்ளி 1,3. அப்ப அதுக்கு நேரா போட்டேன்னா x புள்ளி மட்டும் வரும். சோ x ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த புள்ளி வந்து 1,√3. சோ இதுக்கு நேரா செங்குத்தா ஒரு கோடு போட்டேன்னா அது x ஈக்குவல் டு 1. x அச்சு தொடர்ந்து நோக்கி தானே போடுறேன். சோ அப்ப இதுல இருக்க x புள்ளி மட்டும் வரும். x ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதுங்களா? இது என்னது? x ஈக்குவல் டு 1. இது 1,√3. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது ரெண்டா பிரிச்சாச்சு. இது 0, இது இந்த புள்ளி எப்படி இருக்கும்னு நம்ம இன்னும் தெரியல இல்லையா? சரி, ஓகே, இருக்கட்டும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல இந்த புள்ளியில வந்து x இது y இதுன்னு சொல்லியிருக்காங்க, 1,√3 சொல்லியிருக்காங்க. இது இந்த புள்ளியில x இது y எதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, 1,√3. இப்போ செங்கோடு, தொடுகோடு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த வட்டத்தோட சமன்பாடு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. செங்கோடு, தொடுகோடு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வட்டத்தோட சமன்பாடு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சுட்டு அந்த பரப்பளவுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? சரி, வட்டத்தோட சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்
ஈக்குவல் டு 4 கொடுத்திருக்காங்க. இதுதான் வட்டத்தோட சமன்பாடு இல்லைங்களா? சோ வட்டத்தோட சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அதாவது அத்தியாயம் 5ல ரொம்ப தெளிவா பார்த்திருப்போம் முக்கோணவியல் சார்புகள்ல. சோ அதுல என்னன்னா, நம்ம அந்த டான்ஜென்ட் தொடுகோடு செங்கோடு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் சில விஷயங்கள் பார்த்திருப்போம். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தொடுகோடு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயரை x x1 எடுத்துப்போம், y ஸ்கொயரை y1 எடுத்துப்போம் இல்லைங்களா? அடுத்தது x plus x1 by 2 எடுத்துப்போம், y plus y1 by 2 எடுத்துப்போம் இல்லைங்களா? சோ இதெல்லாம் வந்து அத்தியாயம் 5லயே பார்த்திருப்போம். சோ அதை தான் இங்க பயன்படுத்த போறோம். x ஸ்கொயர் எப்படி எடுத்துக்க போறோம்? x அதாவது தொடுகோட்டின் சமன்பாடு, தொடுகோட்டின் சமன்பாடு x ஸ்கொயர் எப்படி எடுத்துக்க போறோம்? x x1. சோ அப்ப x x1 plus y ஸ்கொயர் y1 equal to 4. சரிங்களா? சரி, இப்ப என்ன புள்ளியில 1,√3ங்கிற புள்ளியில இல்லைங்களா? சோ 1,√3 போட்டுக்கலாம். இது x ன்னு வச்சுக்கலாம், இது y ன்னு 1,√3ல இது x1 வச்சுக்கலாம், இது y1 புள்ளின்னு வச்சுக்கலாம். சோ x1 y1 க்கு பதிலா போட்டுக்கலாம். சோ அப்ப x into 1 plus y into √3 equal to 4. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப x plus √3y equal to 4. புரிஞ்சுதுங்களா? x plus √3y equal to 4. சரி, இப்படியும் நிப்பாட்டிக்கலாம், y க்கு மட்டும் தனியா கண்டுபிடிக்கலாம். சோ plus x அங்க போச்சுனா minus x. அப்ப √3y equal to 4 plus x அந்த பக்கம் போச்சுனா minus x. சோ அப்ப y equal to 4 minus x by √3 வந்துருங்களா? சரி, சோ y கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு கிடைச்சிருச்சு. இதுதான் தொடுகோட்டின் சமன்பாடு. சோ இத வச்சு செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சிடலாமா? எப்பவுமே தொடுகோட்டின் சமன்பாடு இருந்தா செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3 விஷயங்கள் மட்டும் மாத்தினா போதும். எக்ஸோட கெழுவையும் y-ஓட கெழுவையும் இடத்த மாத்திக்கணும், நடுவுல இருக்க குறியீடு மைனஸா இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் மாத்திக்கிட்டா முடிஞ்சு. மாறிலிய 0 பண்ணிடணும், மாறிலிய 0 பண்ணக்கூடாது, கே பண்ணிடணும், கேன்னு போட்டுக்கணும், மாறிலி என்னன்னு போட்டுக்கணும், கே. இதெல்லாம் எந்த சமன்பாட்டுல பண்ணணும்? தொடுகோட்டோட சமன்பாட்டுல பண்ணணும். சோ இதெல்லாம் பண்ணி கேக்கு மதிப்பு கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு போய் அதிலே போட்டோம்னா செங்கோட்டோட சமன்பாடு கிடைச்சிடும். சோ இதை நான் உங்களுக்கு சொல்றதை காட்டிலையும் பண்ணி காமிச்சுன்னா இன்னும் எளிமையா புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி வாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? செங்கோட்டின் சமன்பாடு, செங்கோட்டின் சமன்பாடு. செங்கோட்டின் சமன்பாடு எப்படி இருக்குங்க? x y-ஓட கெழுவை இடத்த மாத்திக்கணும். சோ அப்போ இதோ இந்த ரெண்டு கெழுவையும் இடத்த மாத்திக்கிறேன். சோ √3x க்கு வந்துரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 x-ஓட கெழுவு என்ன 1, சோ அது y க்கு போயிடும். 1 into y. நடுவுல இருக்க குறியீடு பாருங்க பிளஸ், சோ அது மைனஸ் ஆயிடும். அடுத்தது மாறிலி, வெளிய இருக்கிறது மாறிலி, சோ அதை கேன்னு வச்சுக்க போறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ எந்த புள்ளி போகுது? 1,√3. சோ 1,√3 போகுது. சோ x க்கு பதிலா y க்கு பதிலா இத போட்டுக்கலாம். சோ அப்ப என்ன ஆகும்? √3 into 1 minus y க்கு பதிலா √3 equal to k. சோ √3 minus √3 0. சோ அப்ப 0 equal to k. இப்ப k க்கு பதிலா 0 போட்டுடலாம். சோ எதுல போடணும்னா இதுல தான் போடணும். இது 1 ன்னு வெச்சுக்கோங்க. சோ 1ல கொண்டு போய் k equal to 0 ன்னு போடுங்க. அப்ப என்ன ஆகும்? √3x minus y equal to 0. அப்ப √3x equal to y. minus y வெளியே போனா plus y இல்லைங்களா? சரி, இப்போ y equal to √3x. இல்லனா சமன்பாட்டுல எழுதணும்னா √3x minus y equal to 0. இதான் சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? செங்கோட்டோட சமன்பாடு. y-ல எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ தொடுகோட்டோட சமன்பாடு செங்கோட்டோட சமன்பாடு கிடைச்சிருச்சு. தொடுகோட்டோட சமன்பாடு செங்கோட்டோட சமன்பாடும் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. சோ இதை நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ இதை
படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவா புரியும். சோ இதை நம்ம பிரிச்சிருக்கோம். 0 to 1 ஒன்னு பிரிச்சிருக்கோம். அதை எப்படி எழுதிக்கலாம் கவனிங்க. சோ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல 0,0 போட்டோம். இந்த செங்கோட்டோட சமன்பாடு என்ன கிடைச்சிருக்கு? √3x y equal to √3x இல்லையா? சோ y equal to √3x. இப்போ இது y equal to 0 இல்ல? இந்த y, அதாவது நல்லா கவனிங்க, இந்த y-யும் இந்த x அச்சும் இந்த செங்கோடும் சேர்ற புள்ளி தான் இந்த புள்ளி இல்லையா? இந்த புள்ளி எந்த புள்ளி? இந்த இந்த x அச்சும் இந்த செங்கோடும் சேர்ற புள்ளி இல்லைங்களா? சோ அந்த புள்ளியில இப்போ இந்த x y equal to 0ங்கறத இந்த செங்கோட்ல போட்டோம்னா என்ன ஆகும்? y equal to 0ங்கறத இந்த செங்கோட்ல போட்டோம்னா என்ன ஆகும்? செங்கோடு சமன்பாடு இது. சோ இதுல y equal to 0 போட்டோம்னா y equal to 0 போட்டோம்னா என்ன ஆகும்? 0 equal to √3x. so x equal to 0 ன்னு வந்துரும். சோ அப்ப x-ம் 0 y-ம் 0. அப்ப x-ம் 0 y-ம் 0னா இந்த புள்ளி 0,0. கரெக்ட்டுங்களா? சரி, இந்த புள்ளி வேணும். இப்போ இந்த புள்ளி வேணும் அப்படின்னா இப்ப இந்த புள்ளி நமக்கு வேணும். இந்த புள்ளி வேணும்னா என்ன பண்ணலாம்? இந்த புள்ளி வேணும்னா இந்த தொடுகோட்டையும் இந்த x அச்சையும் எடுத்துக்கணும். எடுத்தோம்னா அந்த புள்ளி கிடைக்கும். x அச்சு என்ன? y equal to 0. x அச்சு என்ன? y equal to 0. தொடுகோட்டோட சமன்பாடு என்ன? தொடுகோட்டோட சமன்பாடு y equal to 4 minus x by √3. 4 minus x by √3. y equal to, இப்ப நான் y0 போட்டேன்னா என்ன ஆகும்? y0 equal to 4 minus x by √3. √3 இந்த பக்கம் வந்தா 0 ஆயிடும். 0 equal to 4 minus x. அப்போ plus 4 இங்க வந்தா -4 equal to minus x. அப்ப x equal to 4 ன்னு வந்துரும். அப்போ y equal to 0, x equal to 4. அப்போ 4,0. இந்த புள்ளி எப்படி இருக்கும்? 4,0. சோ அப்போ இதுல பாத்தீங்கன்னா x ஓடத மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ப 0 to 1 ஒரு எல்லை, இது 1, இது 4 இல்லையா? அப்ப 0 to 1 ஒரு எல்லை, 1 to 4 ஒரு எல்லை. புரிஞ்சுதா? ரெண்டு எல்லையா பிரிச்சுக்கலாமா? சரி, இப்ப எல்லை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு எல்லையா பிரிச்சுக்கலாம். சோ அப்ப பரப்பு ஏங்கிறத வச்சுக்கலாம். ரெண்டு எல்லையா பிரிச்சுக்க போறோம். புரிஞ்சுதுங்களா? சரி, இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. x அச்சுக்கு மேலதான் இருக்கு ரெண்டுமே. சோ x அச்சுக்கு மேல இருந்தா dx, x அச்சுக்கு மேலதான் இருக்கு. சோ dx பிளஸ் பிளஸ் தான். இங்க y, இங்க y இல்லைங்களா? சரி, இப்ப எல்லைகள் எப்படி இருக்கும்? எல்லைகள் பாத்தீங்க அப்படின்னா 0 to 1 ஒன்னு, 1 to 4 ஒன்னு. 0 to 1 ஒன்னு, 1 to 4 ஒன்னு. சோ 0 to 1, 1 to 4. சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் 0 to 1ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 0 to 1னா இந்த பகுதி செங்கோடு கூட சேர்றது மட்டும். 0 to 1னா இந்த செங்கோடு கூட சேர்றது மட்டும். இப்ப 0 to 1னா அந்த செங்கோடு கூட சேர்றது என்ன? இது y equal to √3x. அப்ப அதான் போடணும். சோ அப்ப √3x, y க்கு பதிலா √3x dx, y க்கு பதிலா √3x dx பிளஸ் அடுத்தது 1 to 4. 1 to 4னா இது தொடுகோட்டு கூட சேர்றது. தொடுகோட்டோட சமன்பாடு என்ன? y equal to 4 minus x by √3. so y equal to 4 minus x by √3 dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதுல என்ன பண்ணிடலாம்னா √3 தூக்கி வெளியே போட்டுடலாம். அப்ப என்ன இருக்கும்? integral 0 to 1 x dx பிளஸ் இங்க 1 by √3 தூக்கி வெளியே போட்டலாம். இப்ப integral 1 to 4 4 minus x into dx வருங்களா? சரி, இப்போ தொகையிட்டலாமா? சோ தொகையிட்டலாம். சோ தொகையிட்டனா என்ன கிடைக்குங்க? √3 இது பண்ணோம்னா x square by 2 ன்னு வந்துரும். x பண்ணோம்னா x square by 2. x பண்ணோம்னா x square by 2 ன்னு வந்துரும். 0 to 1. அடுத்தது பிளஸ் 1 by √3. அடுத்தது x இங்க பண்ணீங்க தொகையிடுங்க. 4x minus x square by 2. 4x minus x square by 2. எல்லை என்னங்க? 1 to 4. புரிஞ்சுதுங்களா? இப்போ மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டுலாம். மேலெல்லை போட்டோம்னா 1 by 2 minus 0 plus 1 by √3. இதுலயும் மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டுலாம். சோ மேலெல்லை போட்டோம்னா 4 into 4 minus 16, 4 square 16 by 2. மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டோம்னா 4 minus 1 by 2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ
root 3 by 2 plus 1 by root 3 into 4 4s are 16. 16 minus 16 by 2 minus 4 plus 1 by 2 வருங்களா? so minus 4 plus 1 by 2 இல்லனா இதை நீங்க சால்வ் பண்ணி எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுங்க? 16 minus 16 by 2 2 8s are 16. 16 minus 8 6. 16 minus 8 8 ன்னு வந்துரும் இல்லைங்களா? so 4 was 16, இங்க 2 8 16 minus 8 8 ன்னு வந்துரும். இதெல்லாம் ஒரு ஸ்டெப் போட்டுக்கோங்க. 16 minus 16 by 2 minus இங்க 4, இங்க 2 4s are 8. 8 minus 1 by 2 வருங்களா? சரி, இப்போ root 3 by 2 root 3 by 2 plus 1 by root 3, அது அப்படியே வந்துரும் 1 by root 3. இங்க பாருங்க 16 minus 16 by 2 னா 2 1 time 2 8 time. so 16 minus 8 8 சரிங்களா? so 8 minus 1 7 by 2. so 7 by 2. so இங்க எப்படி வரும்? root 3 by 2 plus 1 by root 3. 2 8s are 16. so 16 minus 7 by 2. 16 minus 7 9 by 2. so root 3 by 2 plus 1 by root 3 into 9 by 2 வருங்களா? சரி, so இங்க என்ன இருக்கு? root 3 by 2 plus 9 root 3 by 2 root 3. 9 by 2 root 3 இல்லைங்களா? so நான் கீழே 2 root 3 பொதுவா எடுத்துட்டுமா? so 2 root 3 பொதுவா எடுத்துட்டேன்னா எனக்கு இங்க root 3 இல்ல, so root 3 ஆல மேலே கீழேயும் பெருக்கணும். so 2 root 3 நான் பொதுவா எடுத்துக்கிறேன். so கீழே 2 root 3 பொதுவா எடுத்துக்கிறேன். so அப்ப எனக்கு மேலேயும் கீழேயும் என்ன ஆகும்? root 3 ஆல பெருக்க வேண்டியது வரும் இங்க. so root 3 ஆல பெருக்கணும்னா root 3 into root 3 3 ன்னு ஆயிடும். plus மேல 9 ன்னு இருக்கும் இல்லைங்களா? ஓகே, so அப்ப இங்க என்ன வரும்? 9 plus 3 12 ன்னு வந்துரும். 12 by 2 root 3 ன்னு வரும். கீழேயும் மேலேயும் root 3 ஆல பெருக்கிக்க போறேன். so அப்ப எனக்கு என்ன இருக்கும்? 12 root 3 by 2 into root 2 root 3 into root 3 3 2 3s are 6 ன்னு வந்துரும் இல்லைங்களா? so 2 root 3 into root 3 இங்க பாருங்க 2 root 3 into root 3 3 ன்னு ஆயிடும். இப்ப 2 3s are 6 ன்னு வந்துரும். புரிஞ்சுதுங்களா? சரி, 6 1 time 6 2 time அப்ப என்ன வரும்? 2 root 3. புரிஞ்சுதுங்களா? அப்ப இதோட ஏரியா என்ன? அதாவது பரப்பளவு என்ன? 2 root 3. இதோட பரப்பளவு 2 root 3. புரிஞ்சுதுங்களா? சரி, இதோட எடுத்துக்காட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. சோ எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் தெளிவா பாத்துருங்க. இந்த பயிற்சி 9.8ல இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எல்லாத்தையும் தெளிவா பாத்துருங்க, சரியா? சோ அடுத்த வீடியோல உங்களுக்கு பயிற்சியோட வந்து சந்திக்கிறேன். சோ அதுக்குள்ள நீங்க எடுத்துக்காட்டு ஃபுல்லா தரவா பாத்துறணும். புரிஞ்சுதுங்களா?